வணக்கம். முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடலை மாவு 2 கப், கோதுமை மாவு 4 கப். அதாவது கோதுமை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட சரிபாதி வந்து நீங்கள் கடலை மாவு எடுக்கணும். அடுத்தது ஓமம் வந்து 1 தேக்கரண்டி, எள்ளு 2 தேக்கரண்டி. அம்மா வந்து கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டுமே போட்டிருக்கிறா. உப்பு தேவையான அளவு. இதை விட மஞ்சள் தூளும் தேவை. மஞ்சள் 1/2 தேக்கரண்டி காணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் உண்டா போடுவோம். இதில் கடலாம் போடுறேன். அடுத்தது உப்பு, தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எள்ளு போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஓமம் தேவையோ பிடிக்குமோ அவ்வளோ ஓமம் போட்டுக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் கருப்பு எள்ளும் போடுறேன், வெள்ளை எள்ளும் போட்டேன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் இளஞ்சூடு தண்ணி விட்டு இதுக்குள்ள நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் மறந்து ஒன்று போடுறது, கொஞ்சம் மஞ்சள் போடுறேன் கலருக்காக. குழைக்கிற பதம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் உரலில் போட்டு புளியும் போது அது வந்து ரொம்ப இலகுவாக வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கணும். இறுக்கமாக வந்து குழைச்சிட்டிங்கன்னு சொன்னால் புளியும் போது சரியான கஷ்டமாக இருக்குன்னு கையெல்லாம் நோகும். மாவை குழச்சி வச்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சு சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு அடுப்பை வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் எண்ணெய் ஹீட் ஆகும். அந்த எண்ணெய் ஹீட் ஆகிற நேரத்தில் வந்து நீங்கள் இஞ்சால முறுக்கு வந்து புளியறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதாவது முறுக்கு புளிய நீங்கள் வந்து அங்கே அடுப்பில் போட்டு போட்டு எடுக்கணும். புளிஞ்சிட்டு போடுறாரு. இப்போ வந்து முறுக்கு புளிஞ்சாச்சு. இங்கே வந்து எண்ணெயுமே நல்லா ஹீட் ஆகிட்டு, இனி புளிஞ்ச முறுக்கை வந்து எண்ணெய்க்குள்ள போட்டு எடுத்தா முறுக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நன்றி.